அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த கண்டென்ட்டோட கண்டினியூஷன் நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறவங்க ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ மற்ற கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு இது சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா நார்மாலிட்டி டெஸ்ட் இன் எஸ்பிஎஸ்எஸில் பார்த்திங்கன்னா அனாலிசிஸில் நார்மாலிட்டி டெஸ்ட்டில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா எப்படி வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம டேட்டா வியூ அண்ட் வேரியபிள் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அனாலிசிஸில் எஸ்பிஎஸ்எஸ் ஃபார்மேட்டில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் எல்லாமே என்னென்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம அதை மெஷர் பண்ணலாம், அந்த பேசிஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவுட்புட் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதோட கண்டினியூஷனாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த நார்மாலிட்டி டெஸ்ட்டில் தேர்ட் டேபிள் பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட். இந்த கோஎஃபிஷியன்ட் டேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், எதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் டேபிள், ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ the coefficient table shows how each independent variable affect the dependent variable. அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணி வச்சுருப்போம். அதில் பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் பார்த்திங்கன்னா நமக்கு டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது எஃபெக்ட் வேரியபிள் அப்படி சொல்லுவாங்க. அப்போ காஸ்ட் வேரியபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டெலிவரி ஸ்பீடு, ப்ரைஸ் லெவல், ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, மேனுஃபேக்சரர் இமேஜ், சர்வீஸு, சேல்ஸ் ஃபோர்ஸ் இமேஜ், ப்ராடக்ட் குவாலிட்டி, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா காஸ் வேரியபிள் ஆர் ட்ரிகரிங் வேரியபிள் அப்படி சொல்கிறது. அப்போ இந்த ட்ரிகரிங் வேரியபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கீழே டேபிள்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிபெண்ட் வேரியபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் அதை பாதிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஒவ்வொரு வேரியபிள்ஸும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் பாதிக்குதா அப்படின்னு சொல்லிட்டும் செக் பண்ணுவாங்க. மொத்தமாகவும் பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்றதையும் செக் பண்ணுறது. அப்போ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் அண்டு டிபெண்ட் வேரியபிள் ரெண்டுத்துக்கான எஃபிஷியன்சி ஆஃப் ரிலேஷன்ஷிப், அதாவது இது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கான டேபிள் தான் இது. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னு தெரியணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் இஸ் எ நியூமரிக்கல் வேல்யூ தட் மெஷர்ஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி இந்த இடத்துல ரெண்டு வேரியபிள் அப்படின்னா என்னது, டிபெண்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள். அப்போ இந்த டேபிளில் டிபெண்ட் வேரியபிள் என்ன இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் நிறைய இருக்குது. டெலிவரி ஸ்பீடு, ப்ரைஸ் லெவல், ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹவு மச் எ டிபெண்ட் வேரியபிள் சேஞ்சஸ் வித் எ 1 யூனிட் சேஞ்ச் இன் இண்டிபெண்ட் வேரியபிள். அப்போ என்ன பண்ணுறாங்க, டெலிவரி ஸ்பீடு, ப்ரைஸ் லெவல், ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியில் ஒரு யூனிட் சேஞ்ச் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ், அதிகப்படுத்தினாலும் இல்லை குறைஞ்சாலும். இப்போ டெலிவரி ஸ்பீடு டைம் நார்மல் ஸ்பீடு 40 மினிட்ஸ் அப்படின்னா 45 மினிட்ஸ் ஆனால் எப்படி, அப்போது 35 மினிட்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நார்மல் எக்ஸ்பெக்டட் டெலிவரி ஸ்பீட் ஆஃப் த டைம் 40 மினிட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம் கஸ்டமருக்கு ரீச் ஆகிறது. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்கேஸ் அந்த 40 மினிட்ஸுக்கு கீழே 35 மினிட்ஸ் வருது அப்படின்னா கஸ்டமர் அதிகமாக சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களா, இல்லை இன்கேஸ் 40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸாக மாறும்போது அந்த எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் டிலே ஆகிறது பார்த்திங்கன்னா கஸ்டமர் டிசாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களா அப்படின்றத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக் பண்ணக்கூடியது. அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி 1 பை 1 ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து கஸ்டமர் டிசாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களா, இல்லை ப்ரைஸ் கம்மியாகிறத பொறுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களா அப்படி சொல்லிட்டு அதாவது ப்ரொபோர்ஷன் ஆஃப் சேஞ்சஸ் இன் இண்டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிளில் ஒவ்வொரு விதமான ஏற்ற இறக்கத்தை பொறுத்து டிபெண்ட் வேரியபிளில் பாதிப்பை ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு அந்த துல்லியமாக செக் பண்ணக்கூடியது தான் பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட். அதில் பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட் இண்டிகேட்ஸ் த வேரியபிள் மூவ் இன் தி சேம் டைரக்ஷன் போத் இன்க்ரீஸ். அதாவது என்னென்னா, இப்போ டெலிவரி ஸ்பீட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டெலிவரி ஸ்பீடுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். இதே எப்படி இருக்குன்னா, டெலிவரி ஸ்பீடு அதிகமாகிடுச்சுன்னா கஸ்டமர் டிசாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது எதிர்மறையாக இருக்கும். இதே நேர்மறையாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா, இப்போ மேனுஃபேக்சரர் இமேஜ் எடுத்துப்போன்னு வச்சுப்போம். மேனுஃபேக்சரர் இமேஜ் அப்படின்னா மேனுஃபேக்சரருடைய ரெப்புடேஷன், அதாவது ஒரு தயாரிப்பாளரினுடைய நற்பெயர்.
அப்போ மேனுஃபேக்சரருடைய இமேஜ் வந்து அதிகமாகிறத பொறுத்து கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து அதிகமாகுதா அப்படின்றது வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு உற்பத்தியாளருடைய நற்பெயர் வந்து பப்ளிக்கில் வந்து அவர் வந்து நல்ல பேர் வாங்கிட்டே போகிறாங்க, அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து கஸ்டமருடைய வியூ பாயிண்ட், பப்ளிக்கோட வியூ பாயிண்ட் வந்து அந்த கம்பெனியை பற்றின ஒரு ஒப்பீனியன் வந்து நல்ல எண்ணம் உருவாகும். அதன் மூலயமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைரக்ட் எஃபெக்ட் வந்து இருக்கும். அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரருடைய இமேஜ் அதாவது ரெப்புடேஷன் வந்து அதிகமாகுதோ அப்போது அந்த பர்சன்டேஜ் இப்போ 10% மேனுஃபேக்சரர் இமேஜ் அதிகமாகுதுன்னா கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலும் 10% அதிகமாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அசம்ஷன். அதை பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ இதுதான் இந்த டெலிவரி ஸ்பீடையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலையும் நம்ம எடுத்துப்போம். டெலிவரி ஸ்பீட் வந்து நார்மலாக 40 மினிட்ஸ்னு வச்சுப்போம். அப்போ ஒரு நிறுவனம் வந்து அவங்களுடைய பொருட்களை வந்து கஸ்டமருக்கு எடுத்து செல்வதற்கான நேரம் வந்து 40 நிமிஷம். அப்போ இன்கேஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது எதிர்பார்க்கக்கூடியது இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷமாக அது வந்து அதிகமாகும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ரிவர்ஸில் அப்படியே குறையும். அதாவது இந்த இடத்துல எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஒரு வேல்யூ அதிகமாச்சுன்னா அதே டைரெக்ஷனில் அதிகமாகுனா தான் அது பாசிட்டிவ். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும்போது டிபெண்டன்ட் வேரியபிளில் குறையும். இப்போ இந்த இடத்துல டெலிவரி ஸ்பீடில் வந்து பாருங்கள் 40 மினிட்ஸ் வந்து 45 மினிட்ஸாக மாறுது. அப்போ எக்ஸ்டெண்ட் ஆகுது, டைம் வந்து டிலே ஆகுது அப்படின்னும் போது கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரிவர்ஸில் குறையும்னு அர்த்தம். இன்னும் நம்ம வேறு கம்பேரிசன் கூட எடுத்துக்கலாம். இப்போது இது ப்ரைஸ் எடுத்துப்போம். ப்ரைஸ் வந்து அதிகமாகுது ஒரு பொருளோட நம்ம நிறுவனத்தினுடைய பொருட்களினுடைய விலை அதிகமாகும்போது கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து குறையுதுன்னு வச்சுப்போம். ஏன்னா விலை அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து அந்த பொருளை அதிகமாக வாங்க மாட்டாங்க, டிமாண்ட் கம்மியாகும். அந்த கான்செப்டில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது வந்து நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா இப்போ நார்மலாக வந்து நம்ம மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து தியரிட்டிக்கலாக இருக்கும். அது எவ்வளோ மாறுதுன்றது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10% இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு 10% அதிகமாச்சுன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து 10% குறையுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் அப்படி சொல்லிட்டு இது வந்து ரெக்ரேஷன் அனாலிசிஸ் கான்செப்டில் வந்து முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ரிடிக்ட் காஸ் அண்டு எஃபெக்ட் வேரியபிள் ப்ரிடிக்ட் அண்ட் அவுட்கம் கேட்டகரிஸில் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இன் ரெக்ரேஷன் அனாலிசிஸ் கோஎஃபிஷியன்ட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த அவுட்கம் ஆன் of a dependent variable based on predictor variable. predictor variable னா இது independent variable. இதுதான் இந்த டெலிவரி ஸ்பீடு, ப்ரைஸ் லெவல் இதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் வேரியபிள். அப்போ அவுட்கம் வேரியபிள் அப்படின்றது வந்து என்னது டிபெண்ட் வேரியபிள். அப்போது என்ன பண்ணுறாங்க இண்டிபெண்ட் வேரியபிளில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தை பொறுத்து டிபெண்ட் வேரியபிளில் வந்து எந்த மாதிரியான வருது. இப்போ ஒரே டைரக்ஷனில் வந்து ஒன்று இண்டிபெண்ட் வேரியபிளில் குறைஞ்சதுன்னா டிபெண்ட் வேரியபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலும் குறையுது அப்படின்னா அது டைரெக்டாக வந்து என்னது அப்படின்னா பாசிட்டிவ். அப்போ இண்டிபெண்ட் வேரியபிளில் வந்து இன்கேஸ் குறையுது அப்படின்னும் போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து அதிகரிக்குது அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ். அதுதான் அது வந்து ரெக்ரேஷன் அனாலிசிஸ்க்கு பெரிய அளவில் கோஎஃபிஷியன்ட் யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. அப்போ ஜென்ரலாக கார்லேஷனோட ரேஞ்ச் வந்து ஆர் வேல்யூ. கார்லேஷனுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து ஆர் வேல்யூ. அதோடைய மினிமம் மைனஸ் ஆர் ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா -1. மினிமம் வந்து -1 ப்ளஸ் வந்து +1 அப்படின்றது வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச். அதாவது அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல்னு வச்சுப்போம். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதான் மேக்ஸிமம் லிமிட்னு வச்சுப்போம். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வந்து அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளுடைய ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். கோஎஃபிஷியன்ட் வந்து இண்டிபெண்ட்டும் டிபெண்டன்ட் வேரியபிள் ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப்ஸை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது. காஸ் அண்ட் எஃபெக்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது. இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அப்படி சொல்லிட்டு அதோட எஃபெக்ட். அப்போ காஸ் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதோட சேஞ்சஸ் வந்து எஃபெக்ட் வேரியபிள் அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளில் எந்த விதமான சேஞ்சஸ் கொண்டு வருதுன்னு. இதே இன்னொரு கான்செப்ட் வரும். அதாவது கோலீனியாரிட்டி அப்படி சொல்லுவாங்க. அப்போ கோலீனியாரிட்டி அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இன்னொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தொடர்பு இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஓவர்லேப் ஆகிடும். அப்போது ஏன்னா இது ஒவ்வொன்றுமே அதாவது ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் டிபெண்டன்ட் வேரியபிளை பாதிக்கணும். அதே என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 4-5 நம்ம இங்கே வச்சுருக்கும் போது ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் அதுங்களுக்குள்ளேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி அதாவது சரியான ஒரு மீனிங் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து மாறிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அர்த்தம் இல்லாமல் அதாவது ஒன்று இன்னொன்னோட என்ன ஆகும் அப்படின்னா மெர்ஜாக்கி இருந்தது அப்படின்னா அது வந்து பெரிய அளவில் மெர்ஜாயிருக்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுடைய ஸ்டடீஸில் ரிசர்ச்சில் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்காது. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலீனியாரிட்டி வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதையும் வந்து நம்ம இந்த வீடியோலேயே பார்க்கலாம்.
அடுத்தது நம்மளுடைய டேபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டை வந்து பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் வந்து அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பீட்டா பி வேல்யூ அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து மெஷர்மெண்ட்டுக்கு வந்து எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இட் ஷோஸ் ஹவு மச் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் சேஞ்சஸ் வென் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இன்க்ரீஸ் பை 1 யூனிட். அதாவது இது எதுக்காகனா ஒரு யூனிட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது டெலிவரி ஸ்பீடு, ப்ரைஸ் லெவல், ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியில் ஒரு யூனிட் வந்து அதிக ஆகிறதுனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளில் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு செக்கிங் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பி. இன்னும் டீட்டெயில்டாக வந்து அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பியோட மீனிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன் ரிசர்ச் த அன்ஸ்டாண்டர்டைஸ்டு கோஎஃபிஷியன்ட் ரெஃபரன்ஸ் த ரா டைரக்ட் சேஞ்சஸ் இன் டிபெண்டன்ட் வேரியபிள் ஃபார் எவ்ரி 1 யூனிட் இன்க்ரீஸ் இன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஒரு யூனிட் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் சேஞ்சஸ் ஆகிறத பொறுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகுதா இல்லை குறையுதா, எவ்வளோ யூனிட் வந்து குறையுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறது. இன்கேஸ் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஸ்கேலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது வந்து 5 பாயிண்ட் ஸ்கேல், 7 பாயிண்ட் ஸ்கேலு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் ஸ்கேலில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது இந்த கம்பேரிசன் வந்து பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டாங்க கால்குலேஷனுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டேபிளில் வந்து ஸ்டாண்டர்ட் எரர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எரர் வந்து ஹவு மச் எரர் எக்ஸிஸ்ட் இன் எஸ்டிமேட்டிங் த பி வேல்யூ, அதாவது பி வேல்யூவில் வந்து எவ்வளோ நம்மக்கிட்ட வந்து ஸ்டாண்டர்ட் எரர் வந்து இருக்குது ஆல்ரெடி அப்படி சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். அப்போ ஸ்டாண்டர்ட் எரரில் ஃபஸ்ட் வந்து ஸ்மாலர் ஸ்டாண்டர்ட் எரர் வந்து மோர் ரிலையபிள் கோஎஃபிஷியன்ட், அதாவது இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் டிபெண்ட் வேரியபிளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதோட எரர் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, அந்த டிஃபரன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த கம்பேரிசன் இண்டிபெண்ட் டிபெண்ட் வேரியபிளுக்கான ரிலேஷன்ஷிப்பு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, அப்போது நம்ம அதை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர்னா என்னன்னு தெரியணும். அது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து அது ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக அந்த ஸ்டாண்டர்ட் எரர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு சிம்பிள் வந்து எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 5% வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆகும். அது வந்து நான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டேபிளை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் எரர் இஸ் ஏ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் தட் இண்டிகேட்ஸ் ஹவு அக்யூரேட்லி எ சாம்பிள் மீன் ரெப்ரசன்ட் த ட்ரூ பாப்புலேஷன் மீன். அப்போ சாம்பிள் மீன் அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணக்கூடியது, ட்ரூ பாப்புலேஷன் மீன் அப்படின்னா பாராமெட்ரிக்கு, அதாவது நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏரியா யாரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோமோ அந்த ஹோல்சம் டேட்டா. நம்ம இப்போ ஒரு சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ஸ் நம்ம எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பாப்புலேஷன். அதில் பாப்புலேஷன் மீன்னா ஆவரேஜ். இப்போது வந்து ஹோல் பாப்புலேஷன் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்ஸ் வந்து ஒரு 50 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ அந்த 50 லட்சம் பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவைடட் பை 2ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் பாப்புலேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துப்போம். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாம்பிள் மீன், இப்போது 50 லட்சம் பேர் சென்னையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, 5 லட்சம் பேர் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த 5 லட்சம் பேரில் வந்து பாப்புலேஷன் வந்து டோட்டல் பாப்புலேஷன் 5 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ 5 லட்சத்தில் வந்து ஆவரேஜ்னா 1/2ன்னு சொல்லிட்டு கேட்டகரிஸில் எடுத்தால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆவரேஜ். அப்போது 5 லட்சத்தில் வந்து 2,50,000 வந்து பாப்புலேஷன் மீன் எடுத்துப்போம். அதில் சாம்பிள் மீன். அப்போது சாம்பிள் மீன் அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த சென்னையில் ஹவுஸ் ஹோல்ஸ் வந்து 5 லட்சம் பேர். அந்த 5 லட்சம் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியது வந்து ஒரு 500 நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். 500 ஹவுஸ் ஹோல்ஸ் கிட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் டேட்டா. அப்போ அந்த 500 அப்படின்றது வந்து டோட்டல் சாம்பிள்ஸ். அதில் நம்ம பாதி எடுத்துப்போம், 1/2 ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 250 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சாம்பிள் மீன் ஆவரேஜ் அப்படின்னு அர்த்தம். இது மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் நம்மளுக்கு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே இதில் நம்ம எடுக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து வெறும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் மட்டும் வச்சியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா இதுக்குமே அனாலிசிஸ்க்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவலு, சிக்னிஃபிகன்ஸ் லெவலு, அதுக்கடுத்தது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனு, எரரு, அவுட்லயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருந்து தான் அது வந்து எல்லாமே வரும். அதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான்.
இப்போ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாப்புலேஷன் மீன் சாம்பிள் மீன் நம்ம எடுப்போம். பாப்புலேஷன் மீன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மியூ, அந்த மியூ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, மியூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாப்புலேஷன் மீன் அப்படி சொல்லுவாங்க. அதே வந்து சாம்பிள் மீன் அப்படின்னா எக்ஸ் பார் வந்து எடுப்பாங்க. எக்ஸ் பார் அப்படின்றது நார்மலாக இருக்கக்கூடிய ஆவரேஜ் தான். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சாம்பிள் மீன். இப்போ நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் நம்ம வந்து சாம்பிள் மீன் கான்செப்ட்லையும் எடுத்துக்கலாம், இல்லை பாப்புலேஷன் மீன் கான்செப்ட்லையும் எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எரர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துப்போம். இப்போ இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜ் ஆர் மீன். இப்போ நீங்கள் பாப்புலேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா பாப்புலேஷன் மீன் அப்படின்றது வந்து பாப்புலேஷனோட ஆவரேஜ். அப்போ அதனுடைய அதாவது சராசரி பாப்புலேஷனுடைய சராசரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டு. இதிலிருந்து அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வரும். கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து ஒரு 3 விதமான கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க. ஒன்று வந்து 68, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95, அதுக்கடுத்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா 99 வந்து வரும். இதில் 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 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 68 வந்து ஜென்ரலாக நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா அது பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு அதாவது ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. சாம்பிள் வந்து ஜெனரலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிள் வந்து பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒன்று, அதே மாதிரி அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ ரெண்டுத்துக்குமான இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எரர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கும் இது சாம்பிளுக்கும் பாப்புலேஷனுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எரர், அது வந்து டோட்டல் எரர் அப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எரர் வந்து ஜாஸ்தி ஆகிடும். 68% நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதே வந்து பார்த்தீங்கன்னா 95%, 95 ஏன் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது? அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எதுக்கு நான் 68 சொல்கிறேன் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்னு அர்த்தம். இப்போ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ன்னு வச்சுப்போம், இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மைனஸில் வருது அப்படின்னு அர்த்தம். அதாவது நார்மலாக டேபிள் கர்வில் வந்து நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அபவ், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் அபவ், இதெல்லாமே வந்து பிலோ அப்படின்னு எடுத்துப்போம். அப்போது இந்த இடத்துல இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் கான்செப்டில் வரும்போது இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளஸ் 34.1%, மைனஸ் 34.1% அப்படி சொல்லுவாங்க. இது வந்து 68% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு. அப்போ நம்மளோட அகாடமிக் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் எடுப்பாங்க. 95% அப்படின்னா இங்கே ஒரு 34.1% ப்ளஸ் ஒரு 13.6% ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது 95ஓட பார்ட் ஆஃப் த போர்ஷன் ப்ளஸ் போர்ஷன் வந்து வரும், 47 வருதுங்களா. அப்போ இந்த சைடும் அதேமாதிரி 47 சம்திங் வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ், அப்போ ஆட் பண்ணும்போது 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் ரீஜன். அப்போ இது வந்து பாருங்கள் இந்த அவுட்லயர் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல 95% நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் எடுக்கிறோம் அப்படின்னா மீதம் இருக்குது பாருங்கள், அதாவது இது போக 13.6 இந்த ரேஞ்சுக்கு போக ப்ளஸ் ஆர் மைனஸில் மிச்சம் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு 2.5 வரும். ஏன்னா ஜென்ரலாக 100%லேருந்து தான் நம்ம எடுப்போம். அப்போ இங்கே 2.1% ப்ளஸ் இது வந்து 0.1, அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமாக இந்த டோட்டல் 100%ல் வந்து பண்ணும்போது மைனஸில் 2.5 வந்து எரர் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5% வந்து நமக்கு எரர் ஆகும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் எரர் அப்படி சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த சிக்மா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அது கூட நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரியணும் அப்படின்னா பெருசாக நம்மளுக்கு ஃபார்முலா தெரியலனா கூட இந்த கிராஃப் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த இடத்துல எதுக்காக டீவியேஷன் அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அதாவது சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாப்புலேஷன் மீன் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மைனஸில் ஃபிக்ஸடாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது. அதாவது டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா விலகல் அப்படி சொல்லுவாங்க. தரவு வந்து விலகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அப்சர்வ்டு டேட்டா, கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரிஜினல் டேட்டா எது வரைக்கும் இப்போ 68% கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னா 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படி சொல்லுவாங்க. அப்போது மைனஸில் 34.1% வந்து விலகி இருக்கலாம், ப்ளஸில் அதேமாதிரி 34.1% வந்து விலகி இருக்கலாம். இது வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படி சொல்லுவாங்க. இதே வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், 34 ப்ளஸ் ஒரு 13 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 46 47 வருதா. ஸோ அப்போ அந்த 47% வந்து மைனஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதே மாதிரி ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 47% வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போது ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சிலேருந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதுக்கடுத்தது 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இன்கேஸ் நீங்கள் வந்து 99% கான்ஃபிடன்ஸ் லெவல் எடுக்கிறீங்கன்னா 99.7% வரும்.
அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதுக்கு மேலே போகாது. அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதுலேயே நீங்கள் அவுட்லயர்லாம் கூட பார்க்கலாம். அவுட்லயர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்ட்ரீம் அந்த 100% இந்த இடத்துல 2.5 போக அதுக்கு அடுத்தது வர்றது எல்லாமே இந்த எண்ட் பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லயர் சொல்லுவாங்க. இந்த 0.1% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு பாருங்க, அதுதான் அவுட்லயர். அதாவது நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து எதுக்காக அவுட்லயர் சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் நம்ம ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ரேஞ்ச் வந்து ஒரு சிலர் வந்து ஆவரேஜாக தருவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எல்லாம் நார்மலாக இருக்கும், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம இன்கம் லெவல் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம ரெஸ்பாண்டன்ட் கிட்ட ஒரு சிலர் வந்து எப்பவுமே ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 50 பேர்கிட்ட ஸ்டடி பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து ஆவரேஜில் வந்து ஒரு சிலர் வந்து இந்த 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் அந்த ரேஞ்சிலே அப்படியே தராங்கன்னு வச்சுக்கோம். அதாவது 1 லட்சம் டு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம், அதுக்கு அடுத்தது 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரேஞ்சில் மட்டும் மேக்ஸிமம் வந்து ஒரு 48 பேர் கொடுக்குறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 5 லட்சத்துக்கு மேலே, அதாவது 10 லட்சம் 12 லட்சம் அந்த மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு வருது பாருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லயர்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேட்டாவை இதை தாண்டி வெளியில் வராங்க அப்படின்ற கான்செப்டில் அது வரும். ஸோ இப்போ இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எது தேவையோ அதை எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ஸ்டாண்டர்ட் எரர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ 95% கான்ஃபிடன்ஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ அதாவது மைனஸில் வந்து 2.5% வந்து ஸ்டாண்டர்ட் எரரு, அதுக்கு அடுத்தது ப்ளஸில் இருக்கக்கூடியது வந்து 2.5% ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர் எதுக்காக எரர் வந்து ஸ்டாண்டர்ட் எரராக மாற்றுறாங்க அப்படின்னா, அதாவது இருக்கக்கூடிய அந்த டிபெண்ட் வேரியபிள் நம்ம கம்பேர் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் லெவலில் நம்ம செக் பண்ணும்போது, அதாவது டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, டேட்டா கலெக்ட் பண்ண போகும்போது ஒவ்வொரு டேட்டாவும் கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இன்வேலிட் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ மைனஸில் வந்து 2.5% இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா எரர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா ரிஜெக்ட் ஆகும். அதாவது நம்ம நல் ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான். அப்போது அது வந்து என்னது எரர் வந்து அவ்வளோதான் லிமிட்னு அர்த்தம். அப்போ ப்ளஸில் 2.5% லிமிட்டு, அதுக்கு மேலே வந்து எரர் ஆகுது அப்படின்னா என்ன ஆகிடும்னா நம்மளுடைய நல்ல இப்போ அது சிக்னிஃபிகன்ஸ் லெவலில் வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ அந்த இடத்துல அந்த இது வந்து என்னது எரர் அதிகமாகும் போது நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய கான்செப்டாக போகும். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது எரர் வந்து ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது மைனஸில் 2.5%, ப்ளஸில் வந்து 2.5%. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேபிளில் ஸ்டாண்டர்டைஸ்டு கோஎஃபிஷியன்ட் பீட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஈச் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இன் தி மாடல். இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதோட டீட்டெயில்டாக வந்து எப்படின்னு வருதுன்னு பார்ப்போம். இதோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்லேஷன் கான்செப்ட் தான். இப்போ மைனஸில் வந்து 1 வரைக்கும் போகலாம், ப்ளஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு +1 இதான் வந்து மேக்ஸிமம் மினிமம் வந்து இந்த சைடு, அதாவது மைனஸ் அண்ட் ப்ளஸில் இருக்கக்கூடிய லிமிட்டு. ஸ்டாண்டர்டைஸ்டு அண்ட் அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பீட்டா ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். அதாவது ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இங்கே இருக்கக்கூடிய டிபெண்டன்ட் வேரியபிளோட ஸ்ட்ரென்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் தான் வந்து இருக்கும். அன்ஸ்டாண்டர்டைஸ்டுக்கும் ஸ்டாண்டர்டைஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாண்டர்டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் லிமிட் வந்து வச்சுப்பாங்க. இப்போ ப்ளஸ் ஆர் -1 அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா +1 -1 அப்படி சொல்லிட்டு லிமிட் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பீட்டாவில் வந்து அந்த மாதிரி லிமிட் கிடையாது. அப்போ என்ன ஆகும், அந்த -1ஐயும் தாண்டி போகும், +1ஐயும் தாண்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதான் வந்து அன்ஸ்டாண்டர்டைஸ்டு. இது ரெண்டுத்துக்குமானது. பட் கான்செப்ட் எல்லாமே வந்து ஒன்று தான். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சேஞ்சஸும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேஞ்சஸும் டிபெண்டன்ட் வேரியபிளில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து வருது, நெக்ஸ்ட் வந்து அதோடைய ஸ்ட்ரென்த், அதாவது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப், சிக்னிஃபிகன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இதில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்டி மெஷர்மெண்ட் ஸ்கேலாக இருக்குன்னா அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பீட்டா வந்து கம்பேரிசனுக்கு எடுக்க மாட்டாங்க. அப்போது இந்த மல்டி மெஷர்மெண்ட் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரிசர்ச்சில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டு கோஎஃபிஷியன்ட் பீட்டாவை வந்து நம்ம கம்பேரிசனுக்கு நம்ம எடுப்போம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்டாண்டர்டைசேஷன் கோஎஃபிஷியன்ட் பீட்டாவில் வந்து பீட்டா வேல்யூ டெல்ஸ் யூ ஹவு மெனி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தட் டிபெண்டன்ட் வேரியபிள் வில் சேஞ்ச் ஃபார் ஒன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இன்க்ரீஸ் இன் ப்ரிடிக்டார் வேரியபிள். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ப்ரிடிக்டார் வேரியபிள்னா என்னது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்களா ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ப்ரிடிக்டார், அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் வந்து
எத்தனை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் வந்து பீட்டா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிளில் வந்து டி வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. டி வேல்யூ டெஸ்ட் வெதர் த கோஎஃபிஷியன்ட் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஜீரோ. அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டி வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய கோஎஃபிஷியன்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னது, அதாவது இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் வேரியபிளோட கம்பேரிசனில் எவ்வளோ, அதாவது இண்டிபெண்ட் வேரியபிளில் எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வர்றது கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ இன்கேஸ் ரெண்டுத்துக்குமான இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ, அதாவது ஜீரோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறது. ஸோ ஹையர் அப்சல்யூட் டி வேல்யூ ஹையர் சான்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இந்த இடத்துல சிக்னிஃபிகன்ஸ்னால் என்னென்னா தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம், அதாவது அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துதான்னு அர்த்தம். அப்போ நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், நல் ஹைபோதீசிஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ தெர் ஆர் எ லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு தொடர்பு இருக்குது. அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பெரிய அளவில் வந்து என்ன பண்ணுறாங்க, டிபெண்டன்ட் வேரியபிளில் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அப்போ நம்மக்கிட்ட டி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஹைபாத்திஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகும். ஆல்டர்னேட் ஹைபாத்திஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி. அப்போ நல்ல ஹைபாத்திஸோடைய அக்செப்டன்ஸ் குறையும், ஆல்டர்னேட் ஹைபாத்திஸை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரிஸில் இது பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸில் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசியூம் பண்ணிப்போம். ஸோ எஸ்பெஷலி டி வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். A t-value t statistics measure the size of the difference between two groups relative to the variance in your sample data. ஸோ நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சாம்பிள் டேட்டாவில் டூ குரூப்ஸ்னு எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிராண்ட் ஏ ஒரு குரூப்ஸ்னு எடுத்துக்கலாம், பிராண்ட் பின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ஸ் வந்து எடுத்துப்போம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் கிட்டேருந்து ஒரு 100 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ளிப்கார்ட் யாரெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கஸ்டமராக இருக்கிறாங்களோ, பொருளை வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு 100 பேர்கிட்ட நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் டேட்டான்னு வச்சுப்போம். அப்போ இது வந்து டூ டிஃபரன்ஸ் குரூப்பு. அந்த டூ டிஃபரன்ஸ் குரூப்ஸோட டிஃபரன்ஸ் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ வருது அப்படி சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூ தான் வந்து டி வேல்யூ. அப்போ இது முக்கியமாக வந்து இந்த டி டெஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இட் இண்டிகேட்ஸ் ஹவு மெனி ஸ்டாண்டர்ட் எரர்ஸ் த சாம்பிள் மீன் இஸ் அவே ஃப்ரம் த நல் ஹைபாத்திசிஸ் மீன். அதாவது நம்ம சாம்பிள் மீன் அப்படின்றது நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சாம்பிளில் இருக்கக்கூடிய ஆவரேஜ். அது ஹைபாத்திசிஸ் மீன் அப்படின்னா நம்ம வந்து பாப்புலேஷன் மீன் எடுத்துக்குவோம். அப்போ பாப்புலேஷன் மீனுக்கும் ஸ்டாண்டர்ட் சாம்பிள் மீனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ அது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எரர் சொல்லுவாங்க. அதில் அந்த எரரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க. 1 ஸ்டாண்டர்ட், 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த டீவியேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிள் மீனுக்கும் பாப்புலேஷன் மீனுக்குமான டிஃபரன்ஸ் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்கேஸ் 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ அப்போது இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து இருக்கும். அப்போ 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது அப்படி சொல்லிட்டு. அப்போது எந்த அளவுக்கு சாம்பிள் வந்து அதிகமாகுதோ அப்போது அந்த சாம்பிளோட வந்து ரொம்ப க்ளோஸ் டு த பாப்புலேஷனுக்கு ரொம்ப நெருக்கமாக போயிடும். அப்போ ஸ்டாண்டர்ட் எரர் வந்து கம்மியாகும். அப்போது இந்த எரரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்நார்மலாக இல்லாமல் அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அது ஸ்டாண்டர்ட் எரர், அதாவது டிஃபரன்ஸ் நம்ம ஒரு ஃபிக்ஸேஷன் வந்து வச்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 95% வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னா 5% வந்து ஸ்டாண்டர்ட் எரராக இருக்கும். 99% வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து வச்சுருக்கிறோம் அப்படின்னா 1% வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் எரர் ஆகும். அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து என்ன ஆகும், 1% அப்படின்னா அதாவது 1%ல் பாதி வந்து மைனஸுக்கு போகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5%, அதாவது வச்சுப்போம் 0.5% மைனஸு, 0.5% வந்து ப்ளஸ், அந்த கேட்டகரிஸில் போகும் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டாண்டர்ட் எரர் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சாம்பிள் ஆவரேஜ்லேருந்து பாப்புலேஷன் ஆவரேஜுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த டி வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க.
அப்போ இன்கேஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூவில் வந்து டி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுப்போம். எ ஹையர் அப்சல்யூட் டி வேல்யூ ப்ரொவைட் ஸ்ட்ராங்கர் எவிடன்ஸ் அகைன்ஸ்ட் த நல் ஹைபாத்திசிஸ். அப்போ நம்ம நல் ஹைபாத்திசிஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்போம்? நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அப்போ இன்கேஸ் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா டி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நல் ஹைபாத்திஸுக்கு அகைன்ஸ்டாக எதிராக வந்திருக்கும். அப்போ அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அப்போ சிக்னிஃபிகன்ட் தெர் ஆர் எ லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் சொல்கிறாங்க. இன்கேஸ் நம்ம கிட்ட இருக்க ஒரு டி வேல்யூ க்ளோஸ் டு ஜீரோ, அதாவது நியரஸ்ட் ஜீரோ கேட்டகரிஸில் வருது அப்படின்னா இந்த சாம்பிள் டேட்டா சப்போர்ட்ஸ் த நல் ஹைபாத்திசிஸ். அப்போது நம்மளுக்கு வந்து என்னது நோ சிக்னிஃபிகன்ஸில் ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற கேட்டகரிஸில் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம நல் ஹைபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான டிசிஷனுக்கு வந்துடுவோம். ஸோ அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டி வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்குதுன்னா அந்த கேட்டகரிஸ்க்கு வரணும் அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த டி வேல்யூ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகன்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரூவன் பண்ணுறோமா சாம்பிள் எடுத்துருக்கக்கூடிய சாம்பிளும் பாப்புலேஷனும் வந்து பர்ஃபெக்டாக வந்து அதை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறது. இன்கேஸ் நம்ம அதாவது டியூ டு இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகன்ஸாக இல்லாமல் அது வந்து ரேண்டம் சான்ஸ். அப்போ ரேண்டம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி கேட்டகரிஸ்னு அர்த்தம். எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுக்கிறோமா இல்லை பர்ஃபெக்டாக ஒரே டைரெக்ஷனில் நம்ம கொண்டு வரோமா அப்படின்றதுக்காக. அதுக்கடுத்தது டி வேல்யூ கம்பேர்ஸ் த சிக்னல் அண்டு நாய்ஸ். அப்போ நமக்கு சிக்னல் அண்டு நாய்ஸ், சிக்னல்னால் என்ன நாய்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து இது வந்து சிக்னல் அண்ட் நாய்ஸை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிக்னல்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிக்னல் ரெஃபர்ஸ் டு த ட்ரூ மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா பேட்டர்ன் தட் எ ரிசர்ச்சர் இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட். அதாவது நம்ம என்ன பண்ணுறாங்க, இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த ரிசல்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ரிசல்ட்டுக்கு ஒரு நியரஸ்ட் பாசிபிள் கரெக்டாக நம்ம க்ளோஸாக போயிட்டோம், நெருங்கிட்டோம். அப்போ உண்மையான விஷயத்தை நம்ம வந்து ஏன்னா எல்லாமே நம்ம ரிசர்ச் பண்ணுறது அசம்ஷன் தான். இன்கேஸ் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு 10 விதமான அசம்ஷனில் ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். அப்போ அந்த ஆன்சரை வந்து நம்ம என்ன ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு நம்ம உண்மையான ஒரு விஷயத்துக்கு ரியாலிட்டியை நம்ம நெருங்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அப்போ க்ளோஸாக இருக்கும். அப்போ நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இன்கேஸ் எக்ஸாக்டாக ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியலன்னா ஆல்மோஸ்ட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல். ஸோ அப்போ அதை தான் சொல்கிறாங்க. அப்போ சிக்னல் என்பது ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டறிய முயற்சிக்கும் உண்மையான அர்த்தமுள்ள தகவல் அல்லது தரவு வடிவமாகும். அதுக்கடுத்து ஹையர் சிக்னல் மீன்ஸ் த ரிசல்ட் இஸ் கிளியர், ஸ்ட்ராங் அண்ட் ஈஸி டு இன்டர்பிரட். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிக்னல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ரிசர்ச்சில் அனாலிசிஸில் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம பர்ஃபெக்டாக நெருங்கிட்டோம் ஆன்சருக்கு. அதேமாதிரி நம்மளால் கரெக்டாக வந்து ஒரு கிளியரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் அதுக்கான இன்டர்பிரிட்டேஷனும் கொடுக்க முடியும், விளக்கமும் கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இது வந்து சிக்னலுக்கான மீனிங். அதுக்கடுத்து நாய்ஸ், அப்படியே நாய்ஸ் வந்து சிக்னலுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஸோ சிக்னல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் நம்ம நெருங்கிட்டோம், அதாவது உண்மையான விஷயத்தை நம்ம நெருங்கிட்டோம், ரியாலிட்டியை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளை வந்து அந்த உண்மையான அந்த ட்ரூ ரியாலிட்டியை நம்மளால் நெருங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. அதாவது இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறோம், பக்கத்தில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் சவுண்ட் வருது அப்படின்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து என்ன அப்படின்றது தான் வந்து நாய்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். அப்போது இட் இஸ் காஸ்டு பை மெஷர்மெண்ட் எரர், இரலவெண்ட் டீடைல்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் வேரியபிள் தட் கிரியேட் கன்ஃபியூஷன். மெஷர்மெண்ட் எரர் அப்படின்னா இன்கேஸ் நம்மளுடைய ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட் கொஸ்டினரில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம், டேட்டா கலெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து சம்மந்தம் இல்லாமல் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்டர்னல் வேரியபிள்ஸ் அப்படின்னா நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்டில் போயிட்டு இப்போ நீங்கள் சர்வே டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க இல்லை இன்டர்வியூ நீங்கள் எது பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் வந்து வரலாம். ஒன்று பேக்ரவுண்ட் நாய்ஸு இல்லை வெதர் கண்டிஷனு இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ எடுக்க போகிறீங்க, அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, அப்போ அது வந்து என்னது ஒரு டிஸ்டர்பன்ஸாக மாறிடும். அப்போ ரெஸ்பாண்டன்ட்டுடைய மைண்ட் செட் வந்து மாறிடும். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் கேட்டகரிஸில் வரும். ஸோ ஹை நாய்ஸ் மேக்ஸ் இட் ஹார்ட் டு டிஸ்டிங்விஷ் த ட்ரூ ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் த ரேண்டம் ஃப்ளக்சுவேஷன். ஏன்னா ரியாலிட்டியில் நம்ம ரிசர்ச் பண்ணுறது சாம்பிள்ஸை வச்சு தான் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். அந்த சாம்பிள் வந்து கண்டிப்பாக அந்த ட்ரூ பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணணும்.
அப்போ இந்த மாதிரி அதிகப்படியான நாய்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னும் போது, டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகுதுன்னும் போது, நம்மளால அந்த ஒரிஜினல் ரியாலிட்டியை நம்ம நெருங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த நாய்ஸ் அண்ட் சிக்னல் எதுக்காக டி வேல்யூ கம்பேர்ஸ் த சிக்னல் அண்ட் நாய்ஸ். அப்போ என்ன பண்றாங்க, சிக்னல் அப்படின்றது பாசிபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ட்ரூ வேல்யூ, நாய்ஸ் அப்படின்றது வந்து டிஸ்டர்பன்ஸ். அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, ஸோ எவ்வளோ கேட்டகரிஸில் அப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டி வந்து க்ளோசஸ்ட் ஜீரோ அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு நம்ம டிசிஷனுக்கு வருவோம். அப்போ டி வேல்யூ வந்து ஜீரோக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னா நல்ல ஹைபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணுற மாதிரி கேட்டகரிஸ்க்கு வரும். இதே டி வேல்யூ வந்து ஜீரோ விட்டு விலகி ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை வேல்யூவாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய கேட்டகரிஸ்க்கு வரும். அதாவது நல்ல ஹைபாத்திசிஸை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய முடிவுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ டி வேல்யூ கன்சிடரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் 2 சாம்பிள் டி டெஸ்ட் வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஸ் தென் 2 ஆர் கிரேட்டர் தென் 2 இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நமக்கு வந்து டிசிஷனுக்கு வந்து எடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா, சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காஸ் வேரியபிள் வந்து எஃபெக்ட் வேரியபிளை வந்து பாதிக்குதா, அந்த மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா நல்ல ஹைபாத்திசிஸோடைய அக்செப்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாயிட்டே வருது, அதாவது அதோடைய அஃபெக்ட் வந்து கம்மியாயிட்டே வருது அப்படின்னும் போது நல்ல ஹைபாத்திசிஸோட அக்செப்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் இப்போ டி வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டி வேல்யூ வந்து டேபிள் வேல்யூ விட அதிகமாக இருந்ததுன்னா நல்ல ஹைபாத்திசிஸ் ரிஜெக்ட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து டேபிள் வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். டேபிள் வேல்யூ வந்து நம்ம ஜென்ரலாக சிக்னிஃபிகன்ஸ் வந்து 0.05 அந்த 5% சிக்னிஃபிகன்ஸுக்கு எடுப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூ, அதாவது இந்த இடத்துல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளர் அதுக்கு முன்னாடி இருக்கும், இல்லை அந்த டேபிளர் காலத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ 0.05க்கு வந்து நீங்கள் சிக்னிஃபிகன்ஸ் லெவலுக்கு வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2.36 சம்திங் ஏதோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அந்த டேபிள் வேல்யூ வந்து அந்த ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள்லேருந்து நம்ம எடுத்து அந்த பர்சன்டேஜுக்கு இப்போ 1%க்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அந்த மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதில் 5%க்கு வந்து 2.36 அந்த மாதிரி சம்திங் வரும். அந்த வேல்யூ வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2.36 வந்து நம்மளுக்கு கிரிட்டிக்கல் வேல்யூவாக இருக்குது, டேபிள் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அந்த அந்த வேல்யூவை விட இன்கேஸ் நம்மளுடைய அதாவது கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய டி வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போது 2.36 விட டி வேல்யூ அதிகமாகிடுச்சுன்னா நல்ல ஹைபாத்திசிஸ் ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ ஆப்போசிட்டில் வந்து என்ன ஆகும், டி வேல்யூ வந்து இந்த 2.36 டேபிள் வேல்யூ விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அக்செப்ட் ஆகும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து அக்செப்ட் ஆகும் அப்படின்ற கேட்டகரிஸில் நம்ம வந்துடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பி வேல்யூ, அதாவது ப்ராபபிலிட்டி வேல்யூ, சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அப்படி சொல்லுவாங்க. ஸோ வெதர் த வேரியபிள் சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், அதாவது சிக்னிஃபிகன்ட்லி இப்போ எந்த வேரியபிள்ஸு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டெலிவரி ஸ்பீடு, ப்ரைஸ் லெவல், ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, மேனுஃபேக்சரர் இமேஜ், சர்வீஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை வந்து பாதிக்குது. அப்போது நோ சிக்னிஃபிகன்ஸ்லி அஃபெக்ட் அப்படின்னா நல்ல ஹைபாத்திசிஸ் அக்செப்ட் ஆகும். அப்போது இன்கேஸ் சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட் ஆகுது இது வருது அப்படின்னா என்ன ஆகும், பெரிய அளவில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளை பாதிக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் வந்து அக்செப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ டிசிஷன் ரூல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பி வேல்யூ இஸ் லெஸ் தென் 0.05, சிக்னிஃபிகண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ சிக்னிஃபிகண்ட் அதிகமாக இருக்குன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து நல்ல ஹைபாத்திசிஸ் ரிஜெக்ட் ஆகும். இன்கேஸ் வந்து பி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0.05, 0.05 விட என்ன பண்ணுறாங்க, பி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நோ சிக்னிஃபிகண்ட் வந்ததுன்னா நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து அக்செப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இந்த சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ. இதை வந்து நம்ம டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்திசிஸ், நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா ரிஜெக்ட் பண்ணிக்கலாமா அந்த கம்பேரிசனுக்கு வர்றதுக்கான காலம். ஓகே, நம்ம இது வரைக்கும் நம்ம டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் தான் பார்த்தோம். அதாவது அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பீட்டா, கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே வந்தோம். இப்போ டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு வேரியபிளாக நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். இப்போது நம்மளோட டேபிளில் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, the constant is the expected satisfaction level when all the independent variables are 0. அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படின்றது இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்.
அப்போ ஆல் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஆர் 0. எல்லா இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் வந்து 0வாக இருக்கும்போது அதாவது ஈக்குவலைஸ் ஆகிடும்னு அர்த்தம். இந்த இடத்துல ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்ஸ்டன்ட்டு. இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 2.206 நோ சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன் நோ சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க? இப்போ கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது அந்த 0.05 வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ பி வேல்யூ அதிகமாகுது அப்படின்னாலே நம்ம இந்த டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்திசிஸை மைண்டில் வச்சுப்போம். அப்போ பி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது 0.05 விட அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து அக்செப்ட் ஆகும். நல்ல ஹைபாத்திசிஸோட கான்செப்டே என்னது? நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐவி அண்ட் டிவி. அதனால தான் இந்த இடத்துல நோ சிக்னிஃபிகண்ட்னு வருது. அப்போ பி வேல்யூ வந்து 0.05 விட அதிகமாகிடுச்சுனாலே நோன் சிக்னிஃபிகண்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ நல்ல ஹைபாத்திசிஸ் அக்செப்டன்ஸ் கேட்டகரிஸில் வரும். இப்போ டேபிளில் கான்ஸ்டன்ட் பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துக்கலாம், டெலிவரி ஸ்பீடு. இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்டாவோட வேல்யூ வந்து 2.40 வந்து கொடுத்துருக்குறாங்க. இது அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பீட்டா. ஸோ மீன்ஸ் ஃபாஸ்டர் டெலிவரி ஸ்லைட்லி இன்க்ரீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ என்ன பண்ணுறாங்க? டெலிவரி ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு 40% நார்மல் ஸ்பீடு இருக்குது அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டைம் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 35 நிமிஷம் அப்போ 40 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும் போது ஒரு 35 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது அதனால நம்மளுடைய டிபெண்ட் வேரியபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்போ இப்போ இதை பர்சன்டேஜ் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்னா 24% எடுத்துப்போம். அடுத்தது வந்து பி வேல்யூ இருக்கும். அதில் டெலிவரி ஸ்பீடில் பி வேல்யூ வந்து 0.186 கண்டிப்பாக 0.05 விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து அக்செப்ட் ஆகிற கேட்டகரி. அப்போ நோ சிக்னிஃபிகன்ஸு. அப்போ இதுக்கான மீனிங் என்னது? டெலிவரி ஸ்பீட், அதாவது இந்த பி வேல்யூ சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெலிவரி ஸ்பீடு டஸ் நாட் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் தி மாடல். அப்போ என்ன பண்ணுறாங்க? டெலிவரி ஸ்பீட் வந்து பெரிய அளவில் வந்து டிபெண்ட் வேரியபிளை பாதிக்கலை. டெலிவரி ஸ்பீடு வந்து டைரெக்டாக டிபெண்ட் வேரியபிள் ஆகிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை பாதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வேரியபிளோட வேல்யூஸும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே வருவோம். இப்போ ப்ரைஸ் லெவல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீட்டா வேல்யூ 0.176 ஷோ ஹையர் ப்ரைஸ் லெவல் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எதுக்காக நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டு பீட்டா எடுக்காமல் அன்ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணல. இன்கேஸ் ஒரே ஒரு ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம இதை வந்து இந்த அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பீட்டா வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கடுத்தது பி வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 349 அதாவது 0.349 0.05 விட அதிகமாகிறதுனால நல்ல ஹைபாத்திசிஸ் தான் அக்செப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. நோ சிக்னிஃபிகன்ஸ் கேட்டகரிஸில் வருது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, மேனுஃபேக்சரர் இமேஜ், சர்வீஸ், சேல்ஸ் இமேஜ், ப்ராடக்ட் குவாலிட்டி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பி வேல்யூ வந்து 0.290 unstandardized beta value. So it means more price flexibility increases satisfaction. அப்போ என்ன பண்ணுறாங்க? டிபெண்ட் வேரியபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை வந்து அதிகப்படுத்துதுன்னு அர்த்தம். அப்போது ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ப்ரைஸ் அதிகமாகிறது கம்மியாகிறது அது வந்து பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை அதிகப்படுத்துது. அப்போ ப்ரைஸ் வந்து குறையுது அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகும் அப்படின்ற கேட்டகரிஸில் இருக்கும். அப்போ ஓரளவுக்கு அதாவது குறிப்பிடத்தக்க ஒரு தொடர்பு வந்து இருக்குது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது பீட்டா வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு கோஎஃபிஷியன்ட் பீட்டா வேல்யூ. அதுக்கு வந்து ப்ரைஸ் லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.470. திஸ் இஸ் ஏ ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ப்ரிடிக்டார். அப்போ ப்ரிடிக்டார்னா என்னது? இண்டிபெண்ட் வேரியபிள். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு காஸ்ட் வேரியபிளாக வந்து இருக்குது. கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியில் வந்து நீங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து குறையும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதிகமாகும். அப்போ இது வந்து ஒரு பெரிய அளவில் மற்ற இருக்கக்கூடிய எல்லா இண்டிபெண்ட் வேரியபிளும் இது வந்து கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது. அதோடைய ரிசல்ட் வேரியபிள் டிபெண்ட் வேரியபிளை ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பாருங்கள் நம்மளுக்கு பீட்டா வந்து 0.470 வரும்போது சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. அப்போ நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? சிக்னிஃபிகன்ஸ் அதிகமாகுது.
நல்ல ஹைபாதிசிஸ் வந்து நோ சிக்னிஃபிகன்ஸ் பிட்வீன் ஐவி அண்ட் டிவி. அப்போ சிக்னிஃபிகன்ஸ் அதிகமாகுது அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க, 0.05 அந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவலை விட கம்மியாக வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ நமக்கு வரும்போது அப்போது என்ன பண்ணுறாங்க, ரெண்டுத்துக்குமான கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம ஆல்டர்னேட் ஹைபாதிசிஸை அக்செப்ட் பண்ணிக்கிற கேட்டகரிஸ்க்கு வருவோம்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மேனுஃபேக்சரர் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பி வேல்யூ வந்து 0.429 மீன்ஸ் பெட்டர் மேனுஃபேக்சரர் இமேஜ் ஸ்ட்ராங்லி இன்க்ரீசஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ மேனுஃபேக்சரரோட ரெப்புடேஷன் வந்து அதிகமாகிறத பொறுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து அதிகப்படுத்துது அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது பீட்டா வேல்யூ வந்து செக் பண்ணி பார்ப்போம். பீட்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.567. அப்போது ஸ்டாண்டர்டைஸ்டு கோஎஃபிஷியன்ட் பீட்டா லெவல் வந்து 0.567. அப்போ இதுவும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது அதிகமாக இருக்கும்போது இது வந்து என்னது பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கர் ப்ரெடிக்டராக இருக்கிறாங்க. அப்போ இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேனுஃபேக்சரர் இமேஜ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை வந்து பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நல்ல ஹைபாதிசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைபாதிசிஸ் வந்து <001 வந்துடுச்சு. அப்போ 0.05 விட கம்மியாக இருக்குது பி வேல்யூ அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஹைபாதிசிஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆல்டர்னேட் ஹைபாதிசிஸ் அக்செப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து சர்வீஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பி வேல்யூ, அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பி வேல்யூ. நம்ம அன்ஸ்டாண்டர்டைஸ்க்கும் ஸ்டாண்டர்டைஸுக்கும் என்ன வித்தியாசம்? அன்ஸ்டாண்டர்டைஸ்ன்றது வந்து லிமிட் எதுவும் கிடையாது. ப்ளஸில் மைனஸில் எவ்வளோ வேணாலும் போயிட்டு வந்துட்டே இருக்கலாம்னு அர்த்தம். ஸ்டாண்டர்டைஸில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் இருக்கும். மைனஸில் வந்து -1 வரைக்கும், ப்ளஸில் வந்து +1 வரைக்கும் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அதாவது இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸில். ஸோ அப்போ அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம். இப்போ பி வேல்யூ வந்து பாருங்கள், அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பீட்டாவில் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.132 வந்திருக்கு. ஸோ சர்வீஸ் ஆஸ் ஏ வீக் பாசிட்டிவ் எஃபெக்ட். பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய அளவில் அது வந்து மாற்றத்தை கொண்டு வரலன்னு அர்த்தம். அப்போ சர்வீஸ் வந்து இன்கேஸ் நம்ம சர்வீஸ் குவாலிட்டியாக இருந்தாலும் கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் பெரிய அளவில் மாற்றம் வரல அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பி வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது, பெரிய அளவில் ஹையாக இல்லாமல் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குன்னா பீட்டாவை நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து செக் பண்ணிப்போம். சிக்னிஃபிகன்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து பீட்டா வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கடுத்தது அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பி வேல்யூ வந்து கம்மியாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும். அப்போ பி வேல்யூ அதாவது ப்ராபபிலிட்டி வேல்யூ, இங்கே இருக்கக்கூடிய இந்த சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ அதிகமாகுது. அப்போ 0.05 விட ப்ராபபிலிட்டி வேல்யூ அதிகமாகிறதுனால நோ சிக்னிஃபிகண்ட். அப்போ இந்த சர்வீஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளை பெரிய அளவில் பாதிக்கலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் இமேஜில் வந்து பாருங்கள் பி வேல்யூ வந்து -0.196ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இட் மீன்ஸ் புவர் சேல்ஸ் ஃபோர்ஸ் இமேஜ் ரெடியூசஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் இமேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் இமேஜ்னா என்னென்னு, சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது டீம் ஆஃப் த சேல்ஸ்மேன் அர்த்தம். அப்போ அந்த சேல்ஸ்மேனுடைய ரெப்புடேஷன் வந்து குறையுது அப்படின்னும் போது என்ன ஆகும், அவங்களுடைய அதாவது சர்வீஸ் குவாலிட்டி, சேல்ஸோடைய சர்வீஸ் குவாலிட்டி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலும் குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பீட்டா வேல்யூ வந்து நமக்கு வந்து -0.177. இது நெகட்டிவ் பட் மீனிங்ஃபுல் இம்பேக்ட். அதாவது மைனஸில் வந்து ரிவர்ஸில் மாறினாலும் நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. காஸ் அண்ட் எஃபெக்ட் வேரியபிள் வந்து டைரெக்டாக தான் அஃபெக்ட் ஆகணுன்றது கிடையாது. ஸோ அது வந்து எதிரிடையாகவும், அதாவது ஒன்று அதிகமாகிறத பொறுத்து இன்னொன்று குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். எது மாதிரியும் நம்மளுக்கு வந்து ஆனால் எஃபெக்ட் வந்து வரணும். அப்போ காசுக்கு அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்து வரணும் நம்மளுக்கு கம்பேரிசனில். ஸோ அப்போ நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து இருக்குது. அப்போ 0.05 வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பி வேல்யூ வந்து 0.023 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அந்த 0.05 விட கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஹைபாதிசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ சிக்னிஃபிகன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ஆல்டர்னேட் ஹைபாதிசிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் குவாலிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பி வேல்யூ, அன்ஸ்டாண்டர்டைஸ்டு பி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -0.046.
இட் ஷோஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி ஆஸ் ஏ வெரி வீக் நெகட்டிவ் எஃபெக்ட். மைனஸில் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதிக்கல. அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் டிபெண்டன்ட் வேரியபிளை பாதிக்கணும். அப்போ நெகட்டிவில் இருந்தாலும் ப்ராடக்ட் குவாலிட்டி ரொம்ப புவராக இருந்தாலும் அப்போ என்ன பண்ணலை, அது பெரிய அளவில் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தினார்ல. அப்போ குவாலிட்டியில் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, பொருளோடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட கஸ்டமர் வந்து அந்த பொருளை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து 0.152 அப்போ 0.05 விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ நல்ல ஹைபாதிசிஸ் வந்து அக்செப்ட் ஆகும். அப்போ இதுக்கான ரியல் மீனிங்லாம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா அது பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு அர்த்தம். இப்போ ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து நெகட்டிவ், அப்போ ப்ராடக்ட் குவாலிட்டி கம்மியாக ஆனாலும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தலை. அதனால் அது ஒரு அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல டேபிள் நம்ம அனாலிசிஸ் பார்க்குறோன்னா ஒரு ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறீங்க, அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு டிசிஷன் ரூல்னு எடுத்துப்போம். இப்போ ஒரு ஜென்ரல் கன்க்ளூஷனுக்கு வந்து வருவோம். இப்போ ப்ராடக்ட் குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைனஸில் இருக்குது, -0.46. அப்போ நான் ப்ராடக்ட் குவாலிட்டி கம்மியானாலும் சிக்னிஃபிகன்ஸ் லெவலில் வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பி வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ அப்போ நம்ம என்ன இதில் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இதே நீங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸ் இமேஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ் இமேஜ் அப்படின்றது சேல்ஸ்மேன் வந்து கஸ்டமர் கிட்ட அப்ரோச் பண்ணுறது. இன்கேஸ் அவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டாகவும் அவங்க அவங்க கஸ்டமர் கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னாலும் கூட, இல்லை பெரிய அளவில் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு வச்சுப்போம். அதாவது சேல்ஸ்மேன் வந்து கஸ்டமர் கிட்ட இன்டராக்ஷனில் வந்து பெரிய அளவில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னா கூட, அப்போ அது வந்து பெரிய அளவில் பாதிக்குதுன்னு பாருங்கள். அப்போது என்ன பண்ணுறாங்க, இப்போ சேல்ஸ்மேன் வந்து பொலைட்டாக இல்லாமல் இம்பொலைட்டாக வந்து கஸ்டமர் கிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பி வேல்யூ 0.05 விட கம்மியாகுது. அப்போ ஸ்லைட்டாக சேஞ்சஸ் ஆனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கே பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போது சேல்ஸ் ஃபோர்ஸை அப்போ என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் டீமை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்போ சேல்ஸ்மேனை வந்து என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும், அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கைட்லைன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து கஸ்டமர் கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்க கேட்குற கொரிஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு ப்ராப்பராக சர்வீஸ் டெலிவரி குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கணும்னு அர்த்தம். இப்போ சர்வீஸ் வந்து பார்ப்போம். சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து குவாலிட்டியை அதிகப்படுத்தணும்னு வச்சுப்போம். அப்போ குவாலிட்டி அதிகப்படுத்துறதுனால நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு பெரிய அளவு சிக்னிஃபிகன்ஸ் வந்து பி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் 0.05 விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குவாலிட்டி சர்வீஸ் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நம்ம எதில் ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாக நான் எந்த வேரியபிள்ஸில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ நான் ப்ராடக்ட் குவாலிட்டியில் நான் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து பெரிய அளவில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இம்பேக்ட் பண்ணலை. அப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், சேல்ஸ் டீமை நம்ம சேல்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த சேல்ஸ் மென் எல்லாரையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக கைட்லைன்ஸ் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸு. ஸோ சர்வீஸ் குவாலிட்டியில் நான் என்ன பண்ண தேவையில்லை, பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. அது அளவுக்கு போதுமான அளவுக்கு இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே மேனுஃபேக்சரர் இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 0.01 சிக்னிஃபிகன்ஸ் லெவல். அப்போ என்ன பண்ணுறாங்க, 0.05 விட கம்மியாக இருக்குது. அப்போ இது வந்து நல்ல ஹைபாதிசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. இதுக்கான ரியல் மீனிங் வந்து என்னது, மேனுஃபேக்சரர் இமேஜ் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்போது மேனுஃபேக்சரர் இமேஜ் வந்து என்ன பண்ணணும், அப்போ நம்மளுடைய அந்த மேனுஃபேக்சரர் ரெப்புடேஷன் எந்த அளவுக்கு வந்து பப்ளிக்கில் மக்கள் மத்தியில் நல்ல பேரை வாங்கிக்க முயற்சிக்கலாம். அப்போ இந்த ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாக நான் வந்து ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு நெகோசியேஷன் ஆஃப் த ப்ரைஸ்னு அர்த்தம். விலை வந்து ஏற்ற இருக்கும். இதில் வந்து பாருங்கள் சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து 0.01 அது லெஸ் தென் அதுக்கும் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துன்னு அர்த்தம். அப்போ நான் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், குரூசியலாக டிசிஷன் எடுக்கும்போது ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாக நான் வந்து ப்ரைஸை வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம், அப்போ அதை குறைக்கிறது மூலயமா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் லெவல். இந்த ப்ரைஸ் லெவல் வந்து பாருங்கள் இதில் பெரிய அளவில் மாற்றம் கிடையாது. ப்ரைஸ் லெவல் அப்படின்னா காம்படிட்டரோட ப்ரைஸு, அப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளருடைய விலையும் நம்மளுடைய ப்ரைஸும் வந்து கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை. அதனால் நம்ம வந்து அதை செக் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்தது டெலிவரி ஸ்பீடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பி வேல்யூ வந்து என்ன பண்ணுறாங்க, சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து 0.05 விட அதிகமாகிறதுனால நம்மளுக்கு இதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரலாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது மட்டும் இப்போ ஃபைனல் டிசிஷன் கிடையாது. ஸோ ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாக நம்ம வந்து ஒரு ரியாலிட்டியில்
நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் வேரியபிள், இதுதான் நம்ம டிசிஷனாக எடுக்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பேஸ் தெரியணும். நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ரிசல்ட் நம்ம கொடுக்கும்போது அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் ஆன்சர் வந்துடும். அதை வச்சு நம்ம இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அகாடமிக் ஓரியன்டாக இருக்கும்போது நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிவிடுவோம். பட் வாட் இஸ் த ரியாலிட்டி அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ரியல் சுச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அது ஒரு டிசிஷன் கேட்டகரிஸில் வரும். அப்போ நம்ம ரிசர்ச்சில் நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வச்சு நம்ம ரிசல்ட் கொடுக்கும்போது அது ரியாலிட்டியில் இப்போ ஒரிஜினலாக அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு எதுக்காக இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்றதுக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் பார்த்துருக்குறோம். இதுக்கு அடுத்தது நார்மாலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடியூவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கும். ரெசிடியூவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் டேபிளை வச்சு நம்ம அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம், எதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், மல்டி கோலினியாரிட்டியோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு மல்டி கோலினியாரிட்டி எரர்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக எந்தெந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம டெஸ்டிங்க்கு எடுத்து நம்ம வந்து கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம நார்மாலிட்டி டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தட்ஸ் ஆல்.